தம்பி சிம்புவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் இருக்குது. சும்மா ட்ரெண்டுன்னு இந்த சிம்புவோட பெரிய ஆளா சின்மையே? உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குனால் உடனடியாக பொங்கி எழுந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கும். அதையும் விட்டுட்டு 16 வருஷம் கழிச்சு அதுக்கு இடையில உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. நிற்கலையா சார்? யாராவது வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க சார்? சந்தோஷமா காலில் சந்தோஷம். அது சிரிப்பை பாருங்க, அவங்க அம்மா பாருங்க எவ்வளோ சிரிக்கிறாங்க பாருங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டாங்க, திருப்பி வேற சினிமால வாய்ப்பு கிடைக்கும். ட்ரெண்ட் ஆகுதோ என்ன ட்ரெண்டுன்னு சொல்றீங்க நீங்க? பெரிய ட்ரெண்டு கமலஹாசனை மண்ணை கவிட்டு இப்போ வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கிறாரு. பெரிய ட்ரெண்டு. தம்பி சிம்புவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் இருக்குது. சும்மா ட்ரெண்டுன்னு இந்த சிம்புவோட பெரிய ஆளா சின்மையே? இல்லை கமலஹாசனோட பெரிய ஆளா? ட்ரெண்டுன்றீங்க. திட்டமிட்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். நான் தான் சொல்கிறேன்ல, வைரமுத்து பிரச்சனை வேறு. சினிமாவில் உங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு தரலன்னா அது வேறு. அவர் பிரதர், அவர் பேர்னா ஜேம்ஸ் வசந்த் தானே, அவர் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன். அவர் நல்ல மியூசிக் டைரக்டர், நமக்கு தெரியும் தான். ஆனால் வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வரல. அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ரைட், அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நீதி வாங்கி கொடுங்க, நீதி வாங்கி கொடுங்க சார். போகிற போக்கில் சொல்லக்கூடாது சார். உள்விவகாரம் என்னன்னு தெரிஞ்சுன்னு பேச. நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல கௌதம். அவருக்கு முழுமை இப்போது நீங்கள் ஒருத்தர் பார்த்து பரிதாபப்படுறது யார் வேணாலும் பரிதாபப்படும். நான் கூட பரிதாபப்படுறேன்னு கேட்டேன்னா அவருக்கு பாருங்கள் வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டினவர். அந்த ஏசியெல்லாம் கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு அனல் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட ஸ்டாண்ட் வித் ஜேம்ஸ் வசந்தன். என்ன அநியாயங்க இது? பாவங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். என் மனசுக்குள்ளே நான் நினைக்கிறேன், ஐயோ ஒருத்தர் வீட்டில் ஏசி நீங்கள் வைக்கிறீங்க, அடுத்த வீட்டில் வந்து அனல் அடிக்கிற அளவுக்கு பண்ணுறீங்களே, ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு நமக்குள்ள மனசு நினைக்குது தான். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நினச்சிட்டு போயினே சொன்னோம். ஆனால் அநீதி இழைக்கப்பட்டது ஜேம்ஸ் வசந்தனுக்கு அப்படின்னு நான் வந்து பேச முடியுமா சார்? மனசுக்குள்ளே நினைக்கிறதால நம்ம பேசிட முடியாது. அப்போ பேசுறது வந்தால் நேராக போய் ஜேம்ஸ் வசந்தனோடு சேர்ந்து செயல்பட்டு கோர்ட்டுக்கு போய் இல்லை வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஏசியை கழட்டி மாற்று அதுக்கான வேலையை நான் செய்யணும் போய். ஆனால் நான் மீடியாவில் ஒரு பிரபலமாக இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து யூடியூபர், பிரபலமான யூடியூபர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு நான் பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? உள்விவகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அது திட்டமிட்டு அந்த ஏசிகள் அந்த பக்கம் பொருத்தப்பட்டதா, என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாமல் நம்ம அது மாதிரி வந்து ஜேம்ஸ் வசந்தனும் கூட என்ன கேட்டால் என்ன நடக்குது, வைரமுத்து விஷயத்தில் என்ன நடக்குது முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகாமல் இருக்கிறாங்க? நாமளாம் ஒரு கற்பனை பண்ணிக்கூடாது சார். வந்து வைரமுத்து வந்து பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவர். அவர் மீது டிஜிபி மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜிபி வந்து கோர்ட்டும் கேஸுமா அலைஞ்சிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஜட்ஜ்மெண்ட் கூட வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் சரியா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட நேர்மை இருக்குமானால், உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குமானால் உடனடியாக பொங்கி எழுந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கும். அதையும் விட்டுட்டு 16 வருஷம் கழிச்சு அதுக்கு இடையில உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. நிற்கலையா சார்? ஏதாவது நீங்கள் ஒரு இடத்துல நிற்கணும்ல, ஒன்று எதிராக நிற்கணும். அவர் காலிலே விழுந்த யாராவது வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களா சார்? சந்தோஷமா சந்தோஷம். அது சிரிப்பை பாருங்க, அவங்க அம்மா பாருங்க எவ்வளோ சிரிக்கிறாங்க பாருங்க. அந்த முகத்தில் சிரிப்பை பாருங்க ஐயா. நம்ம சாலமன் பாப்பையா மாதிரி பேசுவோம் பாருங்க ஐயா. அந்த அம்மா முகத்தில் சிரிப்பை பாருங்க ஐயா. என்னையா எப்படி சிரிக்கிறாங்க பாருய்யா. அப்படி தானே இருக்கு. நம்ம கேலி கிண்டல் பண்ணல சார், இருக்கிறத பேசுங்க, நியாயம் பேசுங்க. நமக்கு வந்து வைரமுத்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறதுனால நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. உப்பத்தினா தண்ணி குடிக்கணும் கண்டிப்பாக, அது யாராக இருந்தாலும், அது வேறு. ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து அப்படியே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமழை பாட்டு வந்து வரவே இல்லை. மிகப்பெரிய அநீதிங்க இது சின்மைக்கு இழைக்கப்பட்டானே. அது படத்தை யார் பாடினாலும் அந்த பாட்டே வரல படத்தில். அதுக்கு முதல்ல என்ன காரணம்? முதல்ல அது தேடுங்க. சின்மை பாடினாலும் சரி, அது தீன்றவங்க பாடினாலும் சரி, படத்தில் பாட்டு வரணும். அது ஏன்னு போய் கேளுங்க. ஏன் பிட்டு அவர் சொல்கிறார், யார் மணிரத்னம் ஒரு முட்டு கொடுக்குற மணிரத்னம் சினிமா பாடல்களை முழுமையாக கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லை. நான் முழுமையெல்லாம் கேட்கலையா, 2 லைன் கேட்குறேன். ஏன் வரல அது 2 லைன்? 2 லைன் ஏன் வரும்? முத்தமழை பாடல் வந்து அது தங்கை சின்மையை பாடினாலும் சரி, தங்கை வந்து தீ பாடினாலும் சரி, ஏன் அந்த 2 லைன் வரல? அதுக்கு முதல் பதில் சொல்லு.
பதில் சொல்ல வேண்டிய கேள்வி கேட்டு அது பதில் சொல்ல வேண்டிய கேள்வி கேட்காம அங்கேருந்து நேராக ராதாரவி கிட்ட போயிட்டீங்க. என்னன்னு கேட்டால் அந்த பாட்டுக்கு ராதாரவிக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குறேன், என்னதான் ஒரு வில்லனாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படியா கட்டுறது? பாட்டு அந்த அந்த சின்மை பாடினா அந்த ஸ்டேஜில் பாடினா அந்த முத்தமலை பாட்டு அந்த படத்தில் வராதுக்கும் பாடலை பாடாமல் வந்து அந்த அம்மா தடுக்கப்பட்டதுக்கும் ராதாரவிக்கு என்ன சம்பந்தம்? ராதாரவி டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் நடத்துகிறாரு. இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு கௌதம் எல்லா சங்கமும் 2 இருக்குது. அண்ணன் செல்வமணி பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றதை ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, எவ்வளோ அரசியல் நடக்குது. பெப்சின்றது உங்களுக்கு தெரியும், வலிமையான சங்கம். அதுவே அங்கே இவங்க துண்டாடப்பட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றதை அவர் ஸ்டேஜில் அவர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று நம்ம அதுக்கும் நம்ம சப்போர்ட்டாக போயிட வேணாம், நம்ம பொதுவாக சொல்கிறோம், பார்க்குறத பேசிடுறோம். அதுக்கப்புறம் இவர் டான்ஸர் யூனியன்லேயும் அது வந்து அடிதடி ஆகி அவங்க டான்ஸர் யூனியனில் இப்போ என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அது ஒரு பக்கம் இருக்குது, நம்ம யாருக்கும் சப்போர்ட்டெல்லாம் பேசவே இல்லை. இன்னொரு பக்கம் கேட்டால் சின்னத்திரை நடிகர்கள் தான் வந்து ஏதோ ஒத்துமையாக இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் வந்து ஒரு சண்டை நடந்துட்டு சச்சரவு நடந்துட்டு இருக்கு. இசையமைப்பாளர் சங்கத்தில் ஏற்கனவே இப்போ இருக்கிற அந்த தீனா மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து இளையராஜா பஞ்சாயத்து பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா சங்கமும் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரியலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சங்கம் இருக்குது, ஸ்டண்ட் ஆக்டர்ஸ். அங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த மாதிரி வந்து முனுக்கு தான் எனக்குலாம் இது வரைக்கும் எதுவும் சண்டை நடந்த மாதிரி தகவல் வரல இனிமேல் வராமல் இருக்கணுன்றது நம்ம ஆசை. அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேயும் அவனுக்கு கேட்டால் இது வரைக்கும் அவனுக்கு வந்து என்னது உணுதுன்ற அந்த சண்டை இல்லாமல் ஒரு ஒழுங்காக நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, நேராக டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்கிட்ட வந்து தேவையற்ற வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்குறீங்க. அங்கே நடக்கிறது என்ன, நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அந்த குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் நீக்கப்படுறீங்க. அந்த நீக்கப்படுறதுக்கு நீங்கள் எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது. நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு சேனல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரை பெருசாகணும்னு சொல்லிட்டு இந்த முத்தமலை சாங் மூலமாக இந்த மேட்டரை பெருசாக்கி அப்படியே வைரமுத்தியும் லைட்டாக கொஞ்சம் உருட்டி அந்த மேட்டரையும் கொஞ்சம் உருட்டி நேராக வந்து பார்த்தீங்கன்னா யார் கேட்டினா ராதாரவி வந்து ஃப்ரீயாக இருக்கு. ஒரு வேளை இந்த யூனியன் மூலியமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்களும் கேட்டிருப்பாங்க. அப்படி ராதாரவி இப்போ லைம் லைட்டில் வந்துட்டு பல ஸ்டேஜில் வந்து அவர் வந்து ஏறிட்டு இருக்கிறார், பளிச்சுன்னு இருக்கிறாரு. எது ராதாரவி பளிச்சுன்னு இருக்கிறாரு. நல்ல டிக்கெட் வந்து சின்ன பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு, பல ஸ்டேஜில் ஏறாரு. விஷாலுக்கும் அவருக்கும் ஏதோ சண்டை இருக்குன்னு பார்த்தா அங்கே விஷாலும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கை பிடிக்கிறாங்க, விஷால் வந்து கட்டி பிடிக்கிறாரு. இப்படிலாம் நடக்குது. ஏன் வந்து 2 பேரும் இல்லை சண்டைலாம் போட்டுருந்தாங்க, அது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க சண்டை போட்டு தான் நாங்கள் நல்லாயிருக்கோம், அவங்க 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் 2 பேரும் வந்து அணைச்சிக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாது. எது அவன் நாசமாகிடணும் அப்படின்னு தானே. அது மாதிரி இப்போ என்ன செய்யணும் கேட்டால் இந்த மேட்டரை டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் மேட்டரை கொண்டு வந்தாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்குறவங்க முதல்ல அது ஆங்கராக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும், சார் என்ன நடக்குது, என்ன நடந்தது, அவர் தர ஒரு சைடில் நீங்கள் ஒரு நியாயத்தை கேட்டிங்கன்னா எந்த சேனலாக இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ சின்மை தரப்பில் இருக்கிற நியாயத்தை கேட்டிங்க, ராதாரவி தரப்பில் இருக்கிற நியாயத்தை கேட்கணும். அவருடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் தலைவர் அடிப்படையில் அவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கருத்தை நீங்கள் பதிவு பண்ணணும். நீங்கள் போகும்போதே ஒரு வழக்கறிஞர் மாதிரி நீங்கள் போய் பேச முடியாது. அது யாராக இருந்தால் இருக்கட்டும். நான் பிரிண்ட் மீடியாவிலேருந்து இருக்கிறேன், 54 வயசு ஆகுது எனக்கு. நீங்கள் வந்து ஒரு ஆங்கருக்கு என்ன ரோலோ அதுதான் நீங்கள் கேட்க முடியும். உங்கள் கருத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சைடாக நீங்கள் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அட்வொகேட் மாதிரி வக்காலத்து வாங்குற மாதிரிலாம் போக முடியாது. அப்படி தான் அந்த ஆங்கர் போய் அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் கிளம்புங்கன்ட்டார்.